இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வட்டார நடுநிலை குறைவதால் ஆசியான் மேலும் ஒன்றுபட வேண்டும், மலேசியா வலியுறுத்து. வல்லரசு நாடுகளின் போட்டி காரணமாக தென்கிழக்கு ஆசியாவின் நடுநிலை நிலைப்பாடு குறைந்து வருவதால் ஆசியான் நாடுகள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியுள்ளது. கோலாலம்பூரில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் தொடக்க உரை ஆற்றிய போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது ஹசான் அதனை தெரிவித்தார். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான போட்டி சுயேட்சையாக செயல்படும் ஆசியானின் ஆற்றலை பாதிக்கிறது என அவர் எச்சரித்தார். ஆசியான் அமைப்பின் வலிமையே அதன் ஒற்றுமையிலும் மையத்துவத்திலும் தான் உள்ளது. எனவே வட்டார மற்றும் அனைத்துலக விஷயங்களில் ஆசியானின் இருப்பை உறுதி செய்ய அதன் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என முகமது ஹசான் வலியுறுத்தினார். தற்போது ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை வகிக்கும் மலேசியா வட்டார அமைதி, நிலைத்தன்மை மற்றும் சமச்சீரான தூதரக தொடர்புகளை பேண உறுதியாக உள்ளது என்றும் அவர் சொன்னார். இன்று தொடங்கும் இரண்டு நாள் ஆசியான் மாநாடு நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகையால் கடைகட்டவிருக்கிறது. பொய் செய்திகள் மலிந்து கிடப்பதால் சமூக ஊடக கணக்குகளை மூடும் டோனி பெர்னாண்டஸ். ஏரேஷியா நிறுவனரும் கேபிட்டல் ஏ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான தான்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் பொய்யான செய்திகளும் மோசடிகளும் அதிகமாக இருப்பதால் தனது சமூக ஊடக கணக்குகளை மூடுவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே தனது த்ரெட்ஸ் கணக்கை மூடியுள்ளதாகவும் விரைவில் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை மூடப்போவதாகவும் ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட பதிவில் அவர் கூறினார். இத்தகைய மோசடிகளையும் பொய் செய்திகளையும் தடுக்க அதிகமான தொழில்நுட்பம் இருந்தும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா அவற்றை தடுக்கவில்லை என்றும் டோனி விமர்சித்தார். என்ற போதிலும் சமூக ஊடகங்களிலிருந்து விலகும் தமது முடிவு எதிர்மறை கருத்துக்களால் அல்ல எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். உண்மையில் எதிர்மறை கருத்துக்கள் தம்மை மேம்படுத்த ஊக்குவிப்பதாக பெர்னாண்டஸ் கூறினார். தற்போது தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் எனவே முக்கியமான விஷயங்களுக்கு கவனம் செலுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் மலேசியாவின் பங்கை வலுப்படுத்த ASEM IIT மெட்ராஸ் இடையே MOU கையெழுத்து. ASEM எனப்படும் மலேசிய செமிகண்டக்டர் முன்னேற்ற அகாடமி மற்றும் மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகமான IIT மெட்ராஸ் குளோபல் ஆகிய இரண்டும் உலக செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் மலேசியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒத்துழைப்பானது அமெரிக்கா, சீனா, தாய்வான் போன்ற நாடுகளின் செமிகண்டக்டர் துறைகளையே சார்ந்திருக்கும் நிலையை குறித்து மலேசியாவுக்கான புதிய சந்தை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கும். கடந்த ஜூலையில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்ஸி ஹான் தலைமையில் சென்னைக்கு மேற்கொண்ட அலுவல் பயணத்தின் தொடர்ச்சியாக இந்த ஒத்துழைப்பு உருவாக்கப்பட்டது. அதன்போது IIT மெட்ராஸின் இயக்குனர் பேராசிரியர் வி காமகோடியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் மூலம் மலேசியாவில் முன்னோடி திட்டங்களுக்கும் அடிக்கல் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் MOU ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வு ஸ்லாங்கூர் மாநில செயலக கட்டடத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு ஸ்லாங்கூர் மந்திரி பெசா டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷாரி மற்றும் இந்திய உயர் ஆணையர் VN ரெட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஜகார்த்தாவின் விமான நிலையத்தில் சிக்கிய 61 மலேசிய மாணவர்கள் உடனடி உதவி செய்த தூதரகம். இந்தோனேஷியா சர்வதேச விமான நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கிய 61 மலேசிய மாணவர்களுக்கு மலேசிய தூதரகம் உடனடி உதவி வழங்கியுள்ளது. மாணவர்களை வரவேற்க வேண்டியிருந்த உள்ளூர் பயண முகவர் வராததால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அத்தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தூதரகம் உடனடி நடவடிக்கை எடுத்து அருகிலுள்ள ஹோட்டலில் தங்கும் வசதியையும் போக்குவரத்தையும் மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்தது. இதனிடையே மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர்களின் கல்வி சுற்றுப்பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்றும் மலேசிய தூதர் டத்தோ ஷேக் முகமது ஹசின் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மலேசிய பயண நிறுவனம் இன்று ஜகார்த்தாவிற்கு வந்து பிரச்சனையை தீர்க்கும் எனவும் தூதரகம் மாணவர்கள் நாடு திரும்பும் வரை நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். துருக்கியில் முன்னாள் மனைவியை குண்டு என்று அழைத்த கணவருக்கு நீதிமன்றம் அபராதம். துருக்கியில் நிகழ்ந்த ஒரு வினோதமான வழக்கு தற்போது உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகின்றது. தனது முன்னாள் மனைவியின் பெயரை தொலைபேசியில் டொம்பக் அதாவது குண்டு என்று வைத்திருந்ததால் நீதிமன்றம் ஆடவர் ஒருவருக்கு அபராதம் செலுத்த உத்தரவிட்டுள்ளது.
அந்த சொல் மனைவியின் மரியாதையை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்பட்டதால் அந்நபர் அவரது மனைவிக்கு நஷ்ட ஈடு தொகையை செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் பணித்துள்ளது. இந்த வினோதமான தீர்ப்பு துருக்கி சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. சிலருக்கு பருமன் என்று அன்பாக பேசும் முறையாக கூட இருக்கலாம் என்று கருத்து உரைத்து வருகின்றனர். ஆனால் பலர், குறிப்பாக பெண்கள், நீதிமன்றத்தின் முடிவை பாராட்டி பெண்களின் மரியாதை மற்றும் மனநிலையை பாதுகாக்கும் முக்கிய முன்னேற்றம் என அதனை கூறி வருகின்றனர். நெடுஞ்சாலையோர கால்வாயில் அழுகிய உடல் கண்டெடுப்பு, குடும்பத்தார் தேடப்படுகின்றனர். ராஜாங் சுங்கை ராமால் அருகே சில்க் நெடுஞ்சாலையில் கால்வாயில் அடையாளம் தெரியாத ஒரு ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வாக்கில் பொதுமக்கள் யாரோ அதை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த தடயவியல் துறை நீல நிற சட்டை மற்றும் அரைக்கால் சட்டையுடன் இருந்த ஆடவரின் சடலத்தை கண்டது. சடலம் அருகே இருந்தவருக்கு சொந்தமான பொருட்களோ அல்லது ஆயுதங்களோ காணப்படவில்லை. அழுகிய நிலையை பார்த்து இருக்கும் பொழுது உடல் பல நாட்களாக அங்கு இருந்திருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது. உயரத்திலிருந்து விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்நபரின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அவரது இடது கையில் அம்புடன் கூடிய திசை காட்டி பச்சை குத்தப்பட்டுள்ளது. அதோடு ஜோசப் என்ற வார்த்தையும் அதில் உள்ளது. இன்று முதல் EKVE நெடுஞ்சாலையில் டோல் கட்டண வசூல் தொடக்கம். கிழக்கு கிளான் பள்ளத்தாக்கு விரைவு சாலை பிரிவு 1 டோல் கட்டண வசூல் அக்டோபர் 25, 12:01 மணி முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி திறக்கப்பட்டதிலிருந்து சுமார் 2 மாதங்களுக்கு பயணிகள் இலவசமாக பயன்படுத்திய சலுகை இன்றுடன் முடிவடைகிறது. இந்த டோல் வசூல் EKVE நெடுஞ்சாலையின் முழுமையான செயல்பாட்டு கட்டத்தை குறிக்கிறது எனவும் அது அம்பாங், ஹுலு லங்காட் மற்றும் சுங்கைலாங் பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாதை எனவும் EKVE நிறுவனம் தெரிவித்துள்ளது. மடானி அரசு மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கட்டணமில்லா டோல் சலுகையை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இனி EKVE பிரிவு 1 டோல் கட்டணம் முற்றிலும் மின் கட்டணம் முறையில் வசூலிக்கப்படும் என்றும் அதற்காக டச் அண்ட் கோ கார்டு, ஸ்மார்ட் டேக் மற்றும் RFID பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரப்பான் பூச்சியை எரிக்க முயன்ற பெண்ணால் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு. தென்கொரியாவில் துயரம். தென்கொரியாவில் பெண் ஒருவர் கரப்பாம்பூச்சியை கொல்ல முயன்றது பெரும் விபத்தில் முடிந்துள்ளது. தலைநகர் சியோலுக்கு தெற்கே உள்ள ஒசான் நகரில் ஒரு பெண் ஏரோசால் ஸ்ப்ரே மற்றும் விளக்கேற்றும் லைட்டரை பயன்படுத்தி கரப்பான் பூச்சியை எரிக்க முயன்ற போது தீ விபத்து ஏற்பட்டது. அத்தீயில் புதிதாக குழந்தை பெற்ற ஒரு சீன பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 8 பேர் காயமடைந்தனர். தீ வேகமாக பரவியதால் குடியிருப்பவர்கள் தப்பிக்க முயன்ற போது 30 வயது அப்பெண் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து உயிரிழந்தார். அவரது கணவர் மற்றும் குழந்தை சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். சந்தேக நபரான 20 வயது அப்பெண் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அலட்சியத்தால் மரணம் விளைவித்தது மற்றும் தீ வைத்த குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்நோக்கவுள்ளார். இச்சம்பவம் சாதாரண கவனக்குறைவால் கூட எவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்படலாம் என்பதை காட்டுவதாக தென்கொரிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தங்காக்கில் பெரும் விபத்து. மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் மோதியதில் 4 பலி. நேற்றிரவு மூவார் செகாமட் சாலையின் 32.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த கோர விபத்தில் 4 உயிரிழந்தனர். 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு ஃபெரடுவா மைவி கார் விபத்துக்குள்ளானதில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போதே உயிரிழந்தார் என்று தங்காக் மாவட்ட காவல் தலைமை அதிகாரி ரொஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்தார். இந்த விபத்தில் ஃபெரடுவா மைவி காரின் ஓட்டுநரும் அதில் இருந்த பயணியும் எந்த காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இந்த விபத்து பதிவு செய்யப்பட்ட காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விபத்துக்கான காரணங்களை, காணொளிகள் அல்லது படங்களை பகிர வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். முஸ்லிம் மையத்து கொள்ளையை சீரழித்த பேராக் வெள்ளம். சடலங்களும் சவப்பெட்டிகளும் நீரில் அடித்து செல்லப்பட்டன. பேராக் புக்கிட் காந்தாங்கில் ஏற்பட்ட வெள்ளம் அங்குள்ள முஸ்லிம் மையத்து கொள்ளையையும் விட்டு வைக்கவில்லை. குவாலத்ராங் கம்போங் டாக் ஜொஹான் முஸ்லிம் கல்லறையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி புதைக்கப்பட்ட உடல்கள் நீரில் மிதந்தன. சில சவப்பெட்டிகள் கல்லறைகளில் இருந்து பீத்து கொண்டன. குறிப்பாக 1 மாதத்திற்கு முன்பு புதைக்கப்பட்ட சில உடல்கள்
வலுவான நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். பல கல்லறை பலகைகள் மற்றும் கல்லறை கற்கள் சேதமடைந்துள்ளதாகவும் புகிட் காந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சையத் அபு ஹுசைன் ஹஃபீஸ் சையத் அப்துல் ஃபசால் தெரிவித்தார். கல்லறைகளை மீண்டும் மூடுவதற்கு உபகரணங்களை வாடகைக்கு எடுக்கப் போவதாகவும் அவர் சொன்னார். மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி பின்னர் கூடி பேசப்படும் என்றார் அவர்.